இல்லை ஆக்கங்கட்ட கூவை நான் தானே உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் மாப்பிள்ளையில. இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம சாதனா, திருச்சி சாதனாவுக்கு தான். திருச்சி சாதனா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா நீ நல்ல ஒரு நடிக்கிற புள்ள. திடீர்னு பார்த்த உடனே நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்த உடனே எனக்கு மனசு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா நிறைய இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்குல்ல, மெண்டல் ஆஸ்பத்திரி, அதில் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்கள்ல, ஒரு மாதிரி தொலான்னு பைத்தியக்காரங்க போடுற ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நீ வேறு நீட்டிக்கிட்டு வந்தியா? என்ன இந்த பிள்ளை நல்லா தான் இருந்துச்சு, என்னாச்சு சாதனாவுக்கு? ஒருவேளை வீடியோ போட்டு பைத்தியமாக மெண்டல் ஆகிட்டாலோ அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீ இந்த என்ன பியூட்டி பார்லருக்கு போயிட்டேன். பியூட்டி பார்லருக்கு அங்கே போய் இந்த நல்லா இருக்க மண்டையும் மூஞ்சியும் பிழிச்சு பண்ணுத பிழிச்சி அப்படியா? ஆஹா, கிறுக்கு ஆக்கங்கட்ட கூவை சாதனா, அது ஏன் அந்த நல்லா இருக்க மண்டையை கொண்டு நாசமாக்குத? விளக்குமாறு மாதிரி அந்த முடியை சீயக்காவும் சாம்பும் ஓட்டால் அந்த முடி அழகா பஞ்சாக ஆயிரும். நீயே சீவி விட்டுக்கலாம். இதுக்கு எதுக்கு நீ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போகிற? உனக்கு பணம் அம்பிட்டு லாடுதோ? எல்லாம் இந்த யூடியூப்பில் அள்ளி கொடுக்காங்களோ? இடையில வடை வியாபாரம் பார்த்தேன், வடையை பணியாரத்தையும் விற்ற, அதில் கிடச்சிச்சு ஒரு ரூபாதும். எங்கே இருந்தால் உனக்கு எப்படி ரூபா வருது? கிறுக்கு மெண்டல் பேவுள்ள ஆக்கங்கட்ட கூவை. இங்கே பேரம்பேத்தி எடுக்க போகிற அடுத்த பிள்ளைய பிறக்க போகுது. அதை விட்டுட்டு இந்த காலத்தில் போய் மூஞ்சிக்கு மைதா மாவு தடற மாதிரி மாவை தடவி மண்டைக்கு என்னமோ அந்த கூட ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கான். மண்டை இப்படி விரித்து விட்டுக்கிட்டு, நீ வேறு பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டு மண்டையை விரித்து போட்டு தொங்கர பங்கடான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வர பார்க்குற எங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணும் தலையெழுத்தா? என்னத்தை சொல்ல சாதனா, இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக இரு, ஆடாமல் வைக்காமல் பிழிச்சு பண்ணதுன்னுட்டு. ஏதாவது கடலை மாவை வாங்கி மூஞ்சில் தேய் டெய்லி, இல்லை தக்காளி பழத்தை தேயில அரிசி அரைச்சி மூஞ்சில் தேய்ச்சி வெள்ளையாகுது. அது என்ன தேய்ச்சாலும் மூஞ்சி கலராக போதில்லை. என்னம்பா நீ கருப்பு தான். ஏதோ இந்த ஃபில்டரை போட்டு ஊரை ஏமாத்துத சாதனா, அது தெரியுது. இருந்தாலும் இந்த பியூட்டி பார்லரை போய் பிழிச்சு பண்ணுதேன் மண்டையை பேன் பார்க்கன்னு போயிடாத. அந்த இப்போ பியூட்டி பார்லர் இருந்துச்சாலும் விளங்குச்சா விளங்காமல் போச்சுன்னு தெரியல. நீ போயிட்டல்லா பியூட்டி பார்லர் விளங்கியிருக்கும். அவன் அந்த மண்டையை கை வச்சானே அவன் கையை அழுகியிருக்கும். ஷோ கடவுளே, அந்த பினாயில் ஊற்றி கழுவுங்கடா அந்த பியூட்டி பார்லரை. இந்த மண்டையை எந்த இதில் கொண்டு விட்டாலும் தெரில, மாவரைக்க கிரைண்டரில் கொண்டு மண்டையும் ஆளியும் பாரு, மூஞ்சி மோரக்கட்டையும் ஆக்கங்கட்ட கூவ சாதனா. லூஸு போய் உள்ள வீட்டில் போய் பண்ணு, எதனாலும் கடைக்கு போவாத. சரியா? ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிருங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா.